இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஆண்டவரிடத்துல நம்ம நம்ம சரியான காரியங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போல, எல்லா காரியத்தையும் ஒரு பேலன்ஸ்டான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே ரொம்ப நம்ம ஒரு பயமுறுத்துகிற விதமாக, ரொம்ப அப்நார்மலா நம்ம கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நெறைய பேரு ரொம்ப அஃபெக்ட் ஆயி போயிடுவாங்க. நான் நெறைய பேர் அப்படி பார்த்திருக்கிறேன். நானே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வழியா எனக்கே கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. நெறையா ரொம்ப ஸ்பிரிச்சுவல்னாவே அவங்க அப்படியே அப்படியே வானத்திலே மிதந்துட்டே இருக்கணும். யார்ட்டயும் பேச மாட்டாங்க. யார்ட்டயும் சரியா சிரிக்க மாட்டாங்க. உடனே ஆண்டவரோட பிள்ளைங்க இல்லன்னா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே அவங்க அப்படியே ரொம்ப யோசிப்பாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. மத்தவங்க கிட்ட ஃபெலோஷிப் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். பேசலாம். அவர்களோடு கூட பழகலாம். அவர்களோடு கூட கை கொடுக்கலாம். அவர்களோடு கூட சாப்பிடலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நார்மல். பி நார்மல். பி ஹம்பிள். பி பி ஆர்டினரி பெர்சன். சாதாரணமா இருங்க. சாதாரணமா நடந்து கொள்ளுங்க. எப்போதும் நான் தான் பெரிய ஆளுன்ற காமிச்சுக்கிற மாதிரி, எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்த குடுத்தார். எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாட குடுத்தார். இப்படி ஒரு ஒரு சொப்பனத்த பார்த்தேன். இப்படிலாம் ரொம்ப சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் கொடுக்கிறார். திரும்பவும் சொல்றேன். எனக்கும் பேசுகிறார். எனக்கும் ஒரு சில சொப்பனங்கள கர்த்தர் குடுத்திருக்கிறார். என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எல்லாம் காரியம். ஆனா டோன்ட் ஓவர் நோ அத அத ரொம்ப போட்டு அத பெருசுபடுத்திக்காதீங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபங்களை காட்டிலும் அவர் வார்த்தையத்தான் முக்கியத்துவப்படுத்துறாராம். ஹalleluya. எதுவா எல்லாத்த காட்டிலும் அவர் எததான் பிரஸ்தாபப்படுத்துறாரு? வார்த்தை. வார்த்தைக்கு மேல எதுவுமே நீங்க வச்சுக்கொள்ள அவசியம் இல்ல. அதனால அதை குறித்தெல்லாம் ரொம்ப போட்டு நம்ம அப்படியே என்ன பண்ணிக்க கூடாது. ரொம்ப போட்டு பண்ணிக்க கூடாது. சாதாரணமா இருங்க. இப்படி ஒரு காரியம் வந்ததா உடனே அப்படியே இதாயிரக்கூடாது. ஏன்னா நெறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ! எனக்கு ஒண்ணுமே ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரே! எனக்கு எதுவுமே இது பண்றது இல்லையே! எனக்கு என்ன ஒருவேள ஆண்டவருக்கு பிடிக்கலையோ! நான் ஒரு வேள ஆண்டவர்ட்ட நடக்கலையோ! என்ன ஆண்டவருக்கு பிடிக்கலையோ! அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே நான் பார்த்திருக்கிற ஒரு சில சகோதரிலாம் என்ட்ட பேசுற வரைக்கும் நான் விடமாட்டேன். எனக்கு காட்சி கொடுக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்திருக்கிறவங்கலாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி நம்ம ரொம்ப என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்ல. ஏன்னா, நம்ம விசுவாசத்தினால நம்ம பிழைக்கிறவர்களா இருக்கிறோம். நம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கிறோம். சரி. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வருகிறதான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் இது எல்லாவற்றையும் வாக்குத்தத்தத்தை கொண்டு, வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டி, வாக்குத்தத்தங்களை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வார்த்தையில, நம்ம நம்ம வாயில வைத்து, அந்த சூழ்நிலைகள்ல ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆமா. நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகளை வேறு விதமாக நம்ம பார்க்க வேண்டும். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னா, ஆவிக்குரிய விதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கணும்? சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லப் போறேன். ஆவிக்குரிய விதமாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆவிக்குரிய விதமான ஆசீர்வாதங்கள். என்ன சிஸ்டர் என் பிரச்சனை எல்லாம் சரீர பிரகாரமா இருக்குது. எல்லாமே எனக்கு பாருங்க, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு கடன் பாரம், எனக்கு பலவீனம், எனக்கு வியாதி, என் குடும்பத்துல ஏதோ சாப போராட்டம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இப்படி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு. எதிரியா எனக்கு பண்றாங்க. இப்படி எல்லாம் எனக்கு பிரச்சனை எல்லாம் இப்படி இருக்கு. எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா எனக்கு என்னத்த போய் நான் எனக்கு அதுல என்ன புரிஞ்சுக்கிறது? எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஒரு நமக்கு ஒரு ரூட். எப்பவுமே பிரச்சனையை எப்படி பண்ணணும்? ரூட்ல போய் ட்ரீட் பண்ணணும். நமக்கு வருகிற வயிறு வலியோ, தலைவலியோ எதுனா அதுக்கு பின்னாடி ரூட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். இது ஜஸ்ட் அ சிம்ப்டம். அப்ப நம்ம பிரச்சனை என்ன? ஓ! கண் பார்வையில பிரச்சனை. அதனால தான் எனக்கு தலைவலி வருது. அந்த கண் பார்வைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப இப்படி போலத்தான் நம்ம வேதம் அழகாக புதிய ஏற்பாடு நம்மளுடைய சரீர பிரகாரமா வெளிப்பிரகாரமா நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அதுக்கான ரூட் காச கரெக்டா ஆணி வேற தொடுறதுதான் நம்மளுடைய வேதம். ஹalleluya. நம்ம ஆண்டவர் அதை சரி பண்ணும் பொழுது இது எல்லாமே மாறி போயிடும். அதனால இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். சரி, அது என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? பாருங்களேன். ரோமர் 8:32 ஒரு தடவை வாசிக்கலாமா? எல்லாம் வேகமா வாசிங்க. நம்முடைய
சொந்த ம், குமாரனை பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே ம். கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹalleluya. அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டாரே, அவரோட கூட மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காம இருக்கிறது எப்படி? அப்ப ஒரு கத் அவரையவே அவர் நமக்காக கொடுத்த போது மற்ற காரியங்களை கொடுப்பார் என்கிறதான நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே அப்படியே நீங்க வாசிங்க. 35, 36, 37 எல்லாம் வாசிங்க வேகமா. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறியவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. அடுத்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியம் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தின பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. செத்தே போயிரும். அப்புறம் என்ன பிரிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா, நமக்கு நித்தியமாய் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. நித்தியமாய் நம்ம அவரோடு கூட வாழ போறோம். நித்தியமா நிரந்தரமா நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். அவரோடு கூட வாழ போகிறோம். நம்மளை எதுவுமே அவரை விட்டு பிரிக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மை நித்தியமாய் நிரந்தரமாக அவரை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாதபடிக்கு அவர் ஏற்படுத்தி விட்டார். அவரைவே அவர் தந்து அவரோடு கூட ஒப்புரவாக்கி நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை ஏற்கனவே நீங்களும் நானும் ஒரு முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு சொந்தமாயிட்டோம். ஹalleluya, ஹalleluya. ஒரு பெர்மனன்ட் ஒரு எட்டர்னல் லைஃப் நமக்கு இருக்குது. அதனால தான் கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்கிற விதமே வேறு விதமா இருக்கு. சில டைம் நமக்கு மறிச்சு போயிடுறாங்க. சில டைம் அப்படியே நமக்கு ரொம்ப இதா இருக்கு. ஆனா கூட நமக்குள்ள நம்பிக்கை, சரி போ, திரும்ப அவங்க எழுந்திருக்க போறாங்க. திரும்ப அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்க போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போயிடல. நம்ம இன்னைக்கு விதைச்சிருக்கிறோம் மண்ணுல. ஆனா அந்த விதை திரும்பவுமாக, அந்த கோதுமை மணி திரும்பவுமாக அது கர்த்தரிடத்துல வரப்போகிறது. அதனுடைய அதுக்குன்னு அந்த நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் பலன் ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நம்ம அறிந்திருக்கிறவர்களா இருக்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாக வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இந்த பாருங்க, அப்ப இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நித்தியமாய் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். we are something great that we have already got. ஹalleluya. நமக்கு ஒண்ணு பெருசா ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்குது. ஒண்ணு பெருசா நம்ம சுதந்திரிச்சிருக்கோம். நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த வசனத்துல 2 பேதுருல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான இந்த ஜீவனுக்கும் மற்ற காரியத்துக்கும் தேவையான காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நம்புங்க, விசுவாசிங்க. இந்த உலகத்துல உங்களை நிர்கதியா விட்டுறல. இந்த உலகத்துல அப்படியே என்னமோ கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு செத்து போயிருங்க, அப்புறம் வந்துருங்க பரலோகத்துக்கு. அப்படியே அப்படி நம்ம ரொம்ப நினைச்சுக்க கூடாது. பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு விளங்குது, ஓகே நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு ஒண்ணு உண்டுன்னு. உடனே இப்படித்தானோ, அப்ப நம்ம பாடுபட்டே ஆகணுமோ, நம்ம வேதனைப்பட்டே ஆகணுமோ, நம்ம அப்படியே எல்லாம் ரத்தம் சிந்தி மறித்தே போகணுமா, இப்படி திங்க் பண்ணிடக்கூடாது. இப்படி திங்க் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, குமாரனையே தந்திருக்கிறார், உனக்கு மற்ற காரியங்களை அருளாது இருப்பது எப்படி? இங்க என்ன வாசிக்கிறோம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உனக்கு கொடுக்காம இருக்கிறது எப்படி? கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ஃபார் சம் பீப்புள் அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்திருக்கு. ஆனா உடனே இப்படி விட்டுறாரு. இப்ப இந்த உலகமே இப்படித்தான், இந்த உலக வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் வாழ்ந்து முடிக்கணும்
நம்ம கஷ்டத்திலேயே எப்படியாவது தட்டு தடுமாறி நம்ம தடவி போய் நம்ம அப்படி பாடுபட்டு இப்படி பாடுபட்டு நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வேகமா வாசிக்கிறேன். வேதத்திலேயே இப்ப நம்ம பைபிள்ல தான் தனித்தனி வசனமா இருக்கான். ஆனா மூல மொழியில நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3வது அதிகாரத்துல இருந்து 1வது அதிகாரம் எபேசியர்ல 3வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் ஒரே வாக்கியமா இருக்குதான். பைபிள்லயே ஒரு நீண்ட பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம் வேத வல்லுநர்கள். சரி, இப்ப நம்ம இது ரொம்ப முக்கியமான வசனம், அதனால எல்லாரும் நீங்க பார்க்க போறீங்க. நான் வாசிக்கிறேன் வேகமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், யாருக்குள்ள நமக்கு ஆசீர்வாதம்? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. அப்ப எங்க நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கிது. வேத புரியாம உங்களுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்ல. உன்னதங்களிலே அப்படின்னா மேல மேல உன்னதங்களிலே ஆவிக்குரிய, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதுதான் பேஸ்மெண்ட், அதுதான் ஃபவுண்டேஷன். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இது. சரியாக சரியாக இதை நீங்க புரிஞ்சுக்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அதனால டோன்ட் பி டிஸ்கனெக்டட். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய என்னங்க நான் இங்க பாடுபட்டுட்டு இருக்கிறேன், போராடிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் பேஸ்மெண்ட், இதுதான் ஃபவுண்டேஷன். இதுல நம்ம உறுதியாக இது நமக்கு தெரிஞ்சு கொள்ள இது எல்லாம் மாறி போயிடும். நல்லா பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாருன்னு இருக்கா, ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு இருக்கா? ஆசீர்வதித்து இருக்கிறார். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணிட்டாரா? நம்மள, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்துட்டாராம். பாருங்க, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும் படிக்கு முன் குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப உங்களுக்கு டிஸ்கனெக்டடா இருக்கக்கூடாது, நல்லா புரிந்து கொள்ளணும். இதுல தான் பேஸ்மெண்ட், இதுதான் ஃபவுண்டேஷன். நம்ம அவருடைய பிள்ளை. ஒரு கதை ஒண்ணு சொல்ல போறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே, நம்ம கிரியையினால இல்ல, அவரே பண்ணிட்டாரு, ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு உண்டாக்கிட்டார். ஹல்லேலூயா, உண்டாக்கி இருக்கு. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்திருக்கிறார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும் படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லி முடிக்குது, நீங்களும் உங்களை ரட்சிப்போடைய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசிகள் ஆயிட்டீங்கல்ல. விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை அறிந்துகிட்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் அவருடைய சுவிகார புத்திரரா ஆயிட்டோமா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப 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 ஏழை, இருக்கிறதுலே அவங்கதான் ஏழை, ஒரு பெண். அந்த பெண்ணு உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பணக்கார ஒரு நபரை, ஒரு பாஸ்டர் இது அழகா சொல்றாரு, எனக்கு அது அப்பதான் புரிஞ்சிச்சு. மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த மேரேஜ் ஆன அந்த நொடியில இருந்தே அந்த பொண்ணு யாரு? ஏழை கிடையாது.
ஏன் நம்ம சட்டம் சொல்லுகிறது கணவனுக்கு உரியது எல்லாம் யாருக்கு தான் உரியது? மனைவிக்கு உரியது. ஹalleluya. அவள் அந்தஸ்து மாறுது, அவளுடைய ஸ்டேட்டஸ் மாறுது, அவளுடைய நிலைமை மாறுது, அவளுடைய அடையாளமே என்ன ஆயிடுது? என்ன ஆயுது சொல்லுங்களேன்? மாற்றப்பட்டு வருது. விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவளுடைய அடையாளமே மாறிடுது, அவளுடைய ஐடென்டிட்டியே மாறிடுது. அவளுடைய அவ அவ நோ மோர், அவ அப்படிப்பட்டவளே இல்ல. அவளுடைய அடையாளம், அவளுடைய உரிமை, அவளுக்கு இருக்கிறது இருப்பு எல்லாமே மாறிடுது. அப்ப இந்த இந்த இதுல பார்க்கிறோம், இந்த இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அவரோடு கூட இணைத்திருக்கிறாரு. ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்குது. நமக்கு இது ஒரு பேஸ்மெண்டா இருக்குது. இது ஒரு ஃபவுண்டேஷனா இருக்குது. அப்ப இன்னைக்கு இதோட கூட நான் முடிக்க விரும்புறேன். ஏன்னா அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப நான் பண்ண போறது இல்ல. இதோட கூட முடிக்க போறேன். இட்ஸ் இட்ஸ் லைக் a பைபிள் ஸ்டடி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபவுண்டேஷன், இது ஒரு பேஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு நிறைய நமக்குள்ள டவுட். எனக்கு செய்வாரா? என் குடும்பத்துக்கு செய்வாரா? நாங்க தகுதி இல்லாம இருக்கிறோமே, எனக்கு என்னன்னு எனக்கு இது புரியல. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை என்ன பண்ணிட்டாராம்? அவர் இந்த இதை போய் படிக்கிறீங்க, நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்றீங்க. எபேசியர் 1வது அதிகாரத்துல 3வதுல இருந்து 13 வரைக்கும் மனப்பாடம் பண்றீங்க. தயவுள்ள அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மள சுவிகார புத்திரரா மாத்திட்டாரா. நம்ம புள்ள. அப்பாவுக்குரியதெல்லாம் யாருக்கு தான் உரியது? எனக்கு உரியது இல்லையா? அதாவது நம்ம ஈக்குவல் இல்ல, பையனுக்கு பொண்ணு. அப்ப இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அப்ப யாருக்குரியது? அவளுக்குரியது. அப்ப நம்ம சுவிகார புத்திரரா ஆயிட்டோம். நமக்கு ஒரு பெரிய காரியத்தை கத்தர் கொடுத்துட்டாரு. நம்ம அடையாளத்தை மாத்திட்டாரு, நம்மளுடைய காரியத்தை மாத்திட்டாரு, நம்மளுடைய நிலைமைய மாத்திட்டாரு. நமக்கு எல்லாமே மாறிடுச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான். இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே இருக்கிற அப்பேற்பட்டவ ஒரு மனுஷனை மணக்கும் பொழுது அவளுடைய நிலைமை எப்படி மாறுது, அவளுடைய எதிர்காலம் எப்படி மாறுது, அவளுடைய அடையாளம் எப்படி மாறுது, அவளுடைய பேலன்ஸ் எப்படி மாறுதோ அப்படி நமக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஹalleluya. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்றத நம்ம வாசிச்சோம். அதை குறிச்சு அடுத்த வாரம் பார்க்க போறோம். உன்னதத்துலன்னு பார்த்தோம். அப்படின்னா நமக்கு ஏதோ ஒண்ணு புரியணும், விளங்கணும். அதை அடுத்த வாரத்துல நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்? அத உன்னதத்தில் அப்படின்னா அப்ப எப்படி அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. அதனால முக்கியமான ஒரு காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். அடுத்த வாரம் தொடர்ந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.